முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் எதிர்பாராத வகையில் தோல்வியை தழுவியதற்கு சேகர் பாபுதான் காரணம் என திமுக வட்டாரத்தில் பேசப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. எழும்பூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சேகர் பாபு மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஆனா என்ன தெரியுங்களா மேட்ரு, ஆக்சுவலி கொளத்தூர் மக்கள் ஸ்டாலினை தோக்கடிக்கல, கொளத்தூருடைய திமுக கட்சிக்காரர் தான் தோக்கடிச்சிருக்காங்க. சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. இந்த நிலையில் இந்த தோல்விக்கு யார் காரணம் திமுக வட்டாரத்தில் கேட்டதில் வடசென்னையில் திமுகவின் தளபதியாக செயல்பட்ட அமைச்சர் சேகர் பாபுவை நோக்கி கைகள் நீளுகிறது. சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றி. முக ஸ்டாலின் தோல்விக்கு சேகர் பாபு தான் காரணம் என திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையை பொறுத்தவரையிலும் ஐயா சேகர் பாபு ஒரு சிறப்பான செயல் பாபுவாக செயல்பட்டிருக்கிறார். எந்த கட்சிக்கு செயல்பட்டிருக்கிறார்ன்றது அவங்க அந்தந்த கட்சிக்கு தெரியும். தெரியுது, நீ மூடு. நான் பார்த்துக் கொள்கிறேன் என சேகர் பாபு சொன்னது இதைத்தானா எனவும் பரந்தாமன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். This is an unwanted statement irrelevant to the current situation. ஸ்டாலின் தோல்விக்கு காரணமானவர் எப்படி வெட்கமே இல்லாமல் தலைவர் முன்பு வந்து முகத்தை காட்டுகிறார் என மேலும் பொதுமக்களிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் சேகர் பாபு மிகவும் கடினமாக நடந்து கொண்டதாக புகார்களும் எழுந்ததாக சொல்லப்படுகிறது. சேகர் பாபுவின் இத்தகைய நடவடிக்கைகளால் தான் ஸ்டாலின் தோல்விக்கு காரணம் என திமுக வட்டாரங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை அப்ப விஜய் போய் நின்று தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தோத்துருந்தா என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது. விஜய் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் தோக்குறாருன்னா நீங்க என்ன ஒரு ஆல் இண்டியா லெவல்ல லீடரா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்க. ஒரு கட்சி 2 வருஷம் கூட ஆகல, ஊரா போய் பிரச்சாரம் பண்ணல, வேட்பாளர் யாருன்னே தெரியாது, வெறும் சின்னம் விஜயோட முகம், இந்த 2 வார்த்தை சமூக ஊடகத்தில் குழந்தைங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி ஒரு 50 வருஷ கட்சியை 30 வருஷ கட்சியை இந்த அளவுக்கு வந்து தள்ளுது அப்படின்னா உங்கள் மேலே இவ்வளோ கோவம் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ஒத்துக்கிட்டு அதை கட்சி ரீதியாக சரி செய்யணும். திமுகவுக்கு இதில் என்ன பாடம், நம்ம அண்ணா திமுக என்ன பாடம்னா, இந்த சென்னை வந்து கோட்டை, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தகர்க்க முடியாது, எதா இருந்தாலும் பாபு பார்த்துக்குவார், சேகர் பாபு பார்த்துக்குவார்னா பார்த்துக்கிறது சேகர் பாபு இல்லை, விஎஸ் பாபு பார்த்துக்கிட்டார். அதாவது பணபலம், அமைச்சர், மாவட்ட செயலர், இந்த தோரணை, இந்த வண்டி வரும்போது 10 பேர் போகிறது, இந்த ஊழல் பண்ணுறது, வேலைவாய்ப்பு காசு வாங்குறது, இதெல்லாம் பண்ணால் வந்து ரொம்ப நாள் பொழப்பு ஓட்ட முடியாது. இதில் இன்னொன்று கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இனிமேல்ட்டு அரசியல் கட்சிகள் தயவு செய்து நிறுத்திக்கணும். அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு பேங்க்கில் போடுங்க, இல்லைனா அது காசு ஊழல் பணமாக இருந்ததுன்னா புண்ணியம் தேடிக்கிறதுக்கு கோயிலுக்கு எதனா தானம் பண்ணுங்க, இல்லை சாப்பாடு வாங்கி இங்கே கொடுங்க. வாக்காளர்கள் இனிமேல் காசு கொடுக்காது. பட் அவர் மட்டும் சேஃபா ஹார்பர்ல ஜெயிச்சிட்டாரு. சேகர் பாபு பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் அழுக, தேம்பி அழுகிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு தான் அந்த தொகுதி பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, அவர் வந்து கோட்டை விட்டுட்டாருங்கிறத அவங்க கட்சி ஆட்களே சொல்ல ஆரம்பிச்சோன்னே சரி ஒரு ஆக்டிங்க போட்டாரா. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. அங்க இருக்கிற பல தொண்டர்கள் அழுதாங்க. அதுல ஒரு நீங்களாம் அழுக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அதுல ஒரு பெண் கூட ரொம்ப கதறி அழுதாங்க. பட் அவங்களே ஓட்டு போடல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கையில மை இல்ல. சபாஸ் பேட்டா. நடிக்காத. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். என்ன பண்ணிடுவானுங்க. அடுத்தது இவங்க பிரேமலதா, அவங்ககிட்ட கேட்டாங்க, இருங்க 2 நாள் போருங்க, விஜய் வந்து எங்க வீட்டு பிள்ளை.
இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு. அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி விஜய் லாலிபப்பு யூ ஆர் a ஸ்மால் பேபின்னாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய். ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க வந்து விஜய் எங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டு பிள்ளை என்பது உண்மையாக இருந்தால் நிபந்தனையற்ற ஆதரவு விஜய்க்கு கொடுக்க தயாரா? மந்திரி வேணும், இத்தனை கோடி வேணும்னு கேட்காம நிபந்தனையற்ற ஆதரவை நான் விஜய்க்கு கொடுக்கிறேன், அவர் எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அன்னைக்கு லாலிபப் பேபி, இன்னைக்கு வந்துகிட்டு எங்க வீட்டு பிள்ளையா சொல்லணும்ல. அதனால நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க, உங்களை நாங்க பாராட்டுறோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. திருமாவளவன் அவர் என்ன சொன்னார் பார்ப்போம். என்ன விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். இன்னும் சிந்திக்கலையா, இன்னும் முடிவே செய்யலைங்கிற. நான் சத்தியமா நான் வரமாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? சிந்திச்சுட்டா, முடிவு செஞ்சுட்டா, காசு இல்லாமல் கூட்டணிக்கு போவீங்களா? மந்திரி கேட்காம கூட்டணிக்கு போவீங்களா? நீங்கள் மந்திரி பதவி கேட்கறத பற்றி ஆட்சேபம் இல்லை. நல்ல மந்திரியா இருப்பீங்களா? உறுதி சொல்லுங்க. விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து இவங்களை திருமாவளவனை கூட்டணியில் சேர்க்காதீங்கன்னு சொல்றோம். காரணம் இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவர் இப்போ என்ன பண்ணுவாருன்னா, ஆதவர்ஜுனாவை வச்சு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாரு, என்ன கூட்டணியில் சேருங்க, எனக்கு ஒரு மந்திரி கொடுங்கன்னு கேட்பாரு. பவர்ஃபுல் மந்திரி, சம்பாதிக்கிற மந்திரி கேட்பாரு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் கொடுக்கறத பற்றி இல்லை. ஆனால் அவர்கள் ட்ராக் ரெக்கார்டு என்ன? ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க கட்சிக்காரன் பூரா அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பாருங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும். அப்போ விஜய் உங்களுக்கு தானே கெட்ட பேர் வரும். ஜாதியை பற்றி போய் பேசுகிறாரு. ஒரு ஜாதியை குறைச்சி கூசி அந்த பொண்ணை தூக்கிட்டு வா, இந்த பொண்ணை தூக்கிட்டு வான்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஜாதி வெளியவும் ஜாதி கலவரத்தையும் உருவாக்குனவர் இல்லை அவர். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அவரை கொண்டு போய் நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் உங்களுக்கு அந்த பிராண்ட் வந்துடுமே. அதனால தான் நாங்கள் வேணாங்கிறோம். என்னடா எல்லாரையும் வேணாண்டா எப்படின்னா, நீ கொஞ்சம் போ, நான் வர்றேன். காங்கிரஸை சேர்ந்துக்கன்னு தானே சொல்கிறோம், கம்யூனிஸ்டை சேருங்க. இவங்கெல்லாம் ஜாதி இதெல்லாம் அடிப்படையில் பண்ணுறவங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளவு கட்ட பஞ்சாயத்து போயிடும். நீங்கள் இவரை சேர்த்தீங்கன்னா, அவருடைய 2 எம்எல்ஏக்கு சேர்த்தீங்கன்னா, இது எங்களுடைய அறிவுரை. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருப்போம், நல்ல விஷயத்த சொல்லுவோம். முடிவு மசால் வடை அருண் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.